எல்லாருக்கும் வணக்கங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு லவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸை ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காசை செலவு பண்ணுறதுன்றது எல்லாமே நம்ம ஃபோன் மூலிமா தான் நம்ம செலவு பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ செலவு பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் முறைன்றதால பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகளோடு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து சில விதிமுறைகள் வரப்போகுது. அது என்ன விதிமுறைகள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ நம்ம நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மூலிமா நம்ம காசை நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த விதமான டிஜிட்டல் பேமெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். நான் என்னுடைய பேமெண்ட் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ஜிபே தான் பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி இன்னும் எக்ஸஸாக நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விதமான டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட்லேருந்து அந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ண உடனே நம்ம இந்த ஃபோன் மூலிமா பண்ணாலுமே சரி, இல்லைன்னா ஏடிஎம் மூலிமா நம்ம காசு எடுத்தாலும் சரி, இல்லை பேமெண்ட் பண்ணாலுமே சரி, நம்ம ஏடிஎம் மூலம் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம ஃபோன்லேயே பண்ணாலுமே சரி, நம்மளுடைய ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது காசுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செலவும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பேலன்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்காகவும், நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதை தடுக்கிறதுக்காகவும் இந்த ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலிமா நிறைய பயனாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லிமிட்டை தாண்டாமல் ஓரளவுக்கு சிக்கனமாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே சட்டுன்னு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க பேலன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் மெசேஜாக அவங்களுக்கு வரமாட்டேது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புதிய கட்டுப்பாடு வந்ததால் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உடனே பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜை ஆக்டிவேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.